விசித்ரா தேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. நாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்துள்ளது நம்முடைய கர்மங்களின் காரணமாக. நாம் முன் பாவங்கள் எத்தனையோ செய்திருக்கிறோம். அதே போல பல ஜன்மங்களில் புண்ணியங்களையும் செய்திருக்கலாம். அந்த பாப புண்ணியங்களின் பயனாகத்தான் இந்த உடலை நாம் அடைந்துள்ளோம். மனிதனாக பிறந்துள்ளோம் என்று சொன்னால் கண்டிப்பாக புண்ணியத்துக்கான பிறவிதான். பாபங்களை அதிகமாக செய்தால் விலங்குகளாகவோ தாவரங்களாகவோ பிறப்போம். மிதமான பாபம் புண்ணியம் இருந்தால் மனிதனாக பிறக்கலாம். இன்னும் அதிகமான புண்ணியங்களை செய்திருந்தால் தேவர்களாக கூட பிறக்கலாம். அப்ப ஜென்மத்துக்கு பிறப்புக்கு பாபங்களும் புண்ணியங்களும் தான் காரணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் நமக்கு இந்த பிறவியை யாரோ ஒருவர் வழங்க வேண்டுமே. பாபம் புண்ணியம் என்பது ஒரு அறிவுடைய மனிதனோ பொருளோ கிடையாது. பாபம் என்பது அறிவற்ற ஒரு பொருள். எப்படி ஒரு மேஜையோ ஒரு நாற்காலியோ அறிவற்ற பொருளோ, அதை போல பாபம் என்பதற்கு அறிவு கிடையாது. புண்ணியம் என்பதற்கு எந்த அறிவும் கிடையாது. அதனால் அந்த பாபம் பார்த்து யோசித்து நான் இன்னாருக்கு இந்த பிறவியை வழங்கப் போகிறேன் என்று முடிவெடுக்க முடியாது. புண்ணியம் என்கிற ஒன்று, தர்மம்னு சொல்லுகிறோமே, அந்த புண்ணியம் என்பது நான் இன்னாருக்கு ஸ்வர்க்கத்தில் பிறவியை வழங்கப் போகிறேன் என்று முடிவெடுக்க முடியாது. பாபத்தாலோ புண்ணியத்தாலோ யோசித்து இந்த காலத்தில் இந்த ஆத்மாவுக்கு இந்த பிறவியை வழங்கப் போகிறேன் என்று முடிவெடுப்பதற்கு சக்தியே கிடையாது. அப்ப பாப புண்ணியங்களால் பிறக்கிறோம் என்பது உண்மையாக இருந்தாலும் இந்த பிறவியை வழங்கியவர் என்று ஒருவர் இருக்க வேண்டுமே. அது யார் என்று ஆராய்ந்தால் கண்டிப்பா ஞானமுடைய ஒருவராகத்தான் இருக்கணும். நாம் செய்த பாப கணக்கையும் புண்ணிய கணக்கையும் பார்த்து இந்த ஆத்மாவுக்கு இந்த பிறவி இப்போது கிடைக்கட்டும் என்று யாரோ ஒருத்தர் முடிவெடுக்க வேண்டுமே. யாருமே அப்படி முடிவெடுக்காமல் பாப புண்ணியங்கள் தானாகவே பிறவியை கொடுக்கின்றன என்று சொல்ல முடியாது. வேதவியாசர் தானும் பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு அழகான நூலை எழுதினார். உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அந்த நூல் உதவுகிறது. அந்த நூலில் சொல்லுகிறார், பாப புண்ணியங்கள் மட்டும்தான் பிறப்புக்கு இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் என்று சொன்னால், அப்ப உலகம் அனைத்தும் ஒரே சமயத்தில் உண்டாவதை நாம் காணுகிறோமே. அப்படி சொல்ல முடியாது. உலகம் அனைத்தும் ஒரே சமயத்தில் பிரளயத்தை அடைகிறதே, அப்படியும் சொல்ல முடியாது. அடியனுடைய பாப புண்ணியங்கள் வேறு, உங்களுடைய பாப புண்ணியங்கள் வேறு, இன்னொருத்தருக்கு வேறு பாப புண்ணியங்கள் இருக்கலாம். நம்முடைய பாப புண்ணியங்கள் அனைத்தும் சரியா ஒரே வினாடியில் முடிவடையும். அப்போது எல்லோருக்கும் பிரளயம் ஏற்படும் என்று தானாக நடக்க முடியாது. அப்படியே ஒருவேளை பிரளயம் ஏற்பட்டு விட்டாலும் அதற்கு பிறகு மறுபடியும் சிருஷ்டி நடக்க வேண்டுமே, நமக்கு மறுபடியும் பிறவி கிடைக்க வேண்டுமே. அதை யார் செய்வது? என பாபத்துக்கோ புண்ணியத்துக்கோ அறிவு கிடையாது. அப்ப யோசித்து யோசித்து இந்தெந்த காலத்தில் இன்னென்ன பயனை கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு தொடர்ந்து பயனை கொடுத்துட்டே இருக்க முடியும், அல்லது பயனே கொடுக்காமல் உறங்கி இருக்க முடியும், எதையும் செயல் இல்லாமல் இருக்க முடியும். இப்படி மாறி மாறி பிறப்பு இறப்பு படைப்பு அழிப்பு என்று மாறி மாறி வர முடியாது. எப்போது மாறி மாறி வருகிறதோ இதற்கு பின்னால் கண்டிப்பாக ஞானமுடையவர் யாரோ ஒருவர் இருக்க வேண்டும். அவர் யார் என்று பார்த்தால் கண்டிப்பா நாம் அல்ல. நமக்கு ஞானம் உள்ளது, ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் ஞானம் அறிவு உண்டு. ஆனா ஜீவாத்மாக்களுள் ஒருவர் இந்த உலகத்தை படைக்கிறார், எனக்கு இந்த பிறவியை கொடுக்கிறார்னு சொன்னால் அது ஒவ்வாது. சம்சாரத்தில் இருக்கும் ஜீவர்கள் அனைவருமே பாப புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் உள்ளார்கள். அப்ப பாபத்துக்கு கட்டுப்பட்டவர் மற்றவர்களுடைய பாபத்தை பார்த்து பிறப்பிக்கிறார்னு சொல்ல போனால் அப்ப அந்த முதல் நிர்வாகர் இருக்காரு. இப்ப நான்முக கடவுள் பிரம்மா, அவர் தானே உலகத்தையே படைக்கிறார்னு சொல்லுகிறோம். அவர்தான் அவரவனுடைய பாப புண்ணிய கணக்கை பார்த்து அவனவனுக்கு பிறவி கொடுக்கிறார்னு சொன்னால் அப்ப நான்முகன் பிறந்தாரே, அவருக்கு யார் பிறவி கொடுத்தார்கள்னு கேள்வி வருமே. நான்முகன் பிரம்மாவாக ஏதோ ஒரு ஆத்மா ஜீவாத்மா பிறப்பெடுக்க வேண்டும். அப்ப அவருடைய முன் பிறவிகளில் செய்த பாபங்கள் குறைவாக இருந்து புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் அவர் பிரம்மாவாக பிறந்திருப்பார். அந்த பிரம்மா நம்முடைய பாப புண்ணிய கணக்கை பார்த்து பிறவி கொடுக்கலாம். பிரம்மாவுக்கு யார் பிறவி கொடுத்தார்கள்னு கேள்வி வரும். அது வேறு ஒருவர் ஒரு ஜீவாத்மான்னு சொன்னோம்னால் அந்த ஜீவாத்மாவும் பாப புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தால் அவருக்கு பிறவியை யார் கொடுத்தார்கள்னு கேள்வி வரும். அப்ப கடைசியில் போனால் யாரோ ஒருவர்
பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவராய், பிறப்பு இறப்பே இல்லாதவராய், நித்தியமாக உயர்ந்த ஞானத்தோடு இருக்கிறார்னு ஒத்துக்கொள்ள வேண்டுமே. அவரைத்தான் பரமாத்மா ஈஸ்வரன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஈஸ்வரன் தான் உலகத்தையும் படைத்து நமக்கும் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப பிறவியை கொடுக்கிறார். அப்ப பிறவிக்கு காரணம் பாப புண்ணியங்கள். ஆனா அதை கொடுப்பவர் யார் என்று பார்த்தால் பகவான்னு சொல்லுகிறார்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சயுதா. கைகள், கால்கள், மூக்கு, நாக்கு, தோள், இது அனைத்தோடும் கூடிய ஒரு அழகான உடல், மனித உடலை நாம் பெற்றிருக்கிறோமே. இதற்கு படைப்பாளின்னு ஒருவர் இருக்க வேண்டும். அவரைத்தான் ஈஸ்வரன் தெரிவிக்கிறோம். இந்த உடல் படைக்கப்பட்டது ஈஸ்வரனாலே. அதே போல இந்த உடல் படைக்கப்பட்டது ஈஸ்வரனுக்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உடலை படைத்து நீயே சந்தோஷப்பட்டு கொண்டு நமக்கு விடவில்லை. இந்த உடலை கொண்டு எனக்கு கைங்கரியம் செய்வாய் என்றுதான் பகவான் ஆசைப்படுகிறார். ஏன் செய்ய வேண்டும் என்றால், அவர்தான் பிறப்பித்த தந்தை, பிறவி கொடுத்த தாய், ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியன், நம்மை ரட்சிக்க கூடிய கடவுள், அனைத்துமாகவும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். அப்ப அவர் கொடுத்த உடலை, அவர் கொடுத்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அவருடைய ஆனந்தத்துக்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். அதுதான் இந்த சரீரம் படைத்ததனுடைய பயன் என்று தெரிவிப்பார்கள். அதிலே யாரான எடுத்துக்காட்டுகள் உண்டா? இந்த சரீரத்தை சரிவர இன்னார் பயன்படுத்தினார், அவரை பார்த்து நாமும் பின்பற்றலாம்னு சொல்லலாமான்னு பார்த்தால், கடந்த பகுதியிலே 2 பெரியோர்களை பத்தி பார்த்தோம். ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து லக்ஷ்மணன் ஒரு எடுத்துக்காட்டு, அதே போல ஜட்டாயு மற்றொரு எடுத்துக்காட்டு. எப்படி உடலை பயன்படுத்தலாம், உயிரோடு இருக்கும்போது இந்த உடலை இடைவிடாமல் பகவானுடைய ஆனந்தத்துக்காக, தொண்டுக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்பதை லக்ஷ்மணன் காட்டி போந்தார். அதே போல இந்த உடலையே விட்டாலும் சரி, உயிரையே தியாகம் செய்தாலும் சரி, இந்த உடல் பகவானுக்காக படைக்கப்பட்டது. அப்ப அதனுடைய உயர்ந்த பயன்பாடு என்பது உயிரையே விட்டும் பகவானுக்கு கைங்கரியம் செய்வதுதான். அந்த ஒரு நிலையைத்தான் ஜட்டாயு என்கிற ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி ராமனிடத்திலே காண்பித்தார். அந்த ஒரு எண்ணத்தாலே மெய்சிலிர்த்து போய்த்தான் ஜட்டாயுவுக்கு பகவான் வைகுந்தத்தையே கொடுத்தார். இல்லாவிட்டால் அப்படி ஒரு பறவை சட்டென்று மோட்சத்தை அடைய முடியாது. கூறத்தாழ்வான் என்று ஒரு ஆச்சாரியன், அவர் பகவானை பார்த்து கேட்கிறார், அக்ஷுண்ண யோகபதம் அக்ரியஹதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவபத மோக்ஷபதே நியோக்தும் சக்னோசி வேத்தி என்று பகவானை பத்தி கேட்கிறார். ராமன் சீதை எங்கு இருக்கிறாள்னு தெரியாமல், ராவணன் தான் அபகரித்து கொண்டு போனான் என்கிற செய்தி இல்லாமல், சீதை எங்கே எங்கேன்னு தேடிக்கொண்டு அழுது கொண்டே காட்டு மார்க்கமாக வருகிறார். அப்ப அவரை பார்த்தா எப்படி இருக்கு? அறிவில்லாதவர், அறிவு குறைவு. அவரை சர்வஜன், உலகத்தில் அனைத்தையும் அறிந்த பரமாத்மான்னு அந்த கட்டத்துல ராமனை சொல்ல முடியுமா? தான் ஒன்றும் அறியாதவராக, சீதை எங்கு போனாள் என்றே தெரியாதவராகத்தானே தானும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனா அப்படி இருக்கும் சமயத்தில் திடீரென்று ஒரு ஜட்டாயுவுக்கு மட்டும் மோட்சத்தை அளித்தார். சரி, இந்த ஜட்டாயுவுக்கு மோட்சம் அடையும் தகுதி உண்டான்னு பார்த்தால் அதுவும் கிடையாது. முதல்ல மனிதர்களாக இருந்தால்தான் பக்தி யோகத்தை செய்ய முடியும். விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ பக்தி யோகம் செய்வதற்கான தகுதியே கிடையாது. முதல்ல வேதங்களை கற்க வேண்டும், அதன் பொருளை உணர வேண்டும், பல கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும், பிறகு தியானம் பக்தி யோகத்தை செய்ய வேண்டும், பிறகுதான் மோட்சத்தை அடைய முடியும். அப்ப இந்த பாதையை பின்பற்றுவதற்கான அடிப்படை தகுதி மனிதனாக இருக்கணும் அல்லது தேவனாக இருக்கணும். மனித பிறவியை விட உயர்ந்த பிறவி உடையவர்கள் பக்திக்கு அதிகாரிகள், மனிதர்களும் பக்திக்கு அதிகாரிகள். மனித பிறவியை விட தாழ்ந்த பிறவிகள் உள்ளனவே, விலங்குகள், தாவரங்கள் முதலானவை, அவர்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது. அதனால் இந்த ஜட்டாயுவுக்கு பக்தி யோகம் செய்வது மோட்சம் அடைவதற்கான தகுதியே இல்லை. அதனால் திரியக்கு பக்ஷியானபடியால் அதற்கு மேலே அந்த பக்தி யோகத்தையும் செய்யவில்லை. அக்ஷுண்ண யோகபதம், யோகம் என்பது பகவானை குறித்த தியானம். அந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டதும் கிடையாது. இவர் பக்தி யோகம் செய்தால்தான் முக்தி அடைய முடியும், அதை ஜட்டாயு செய்ததில்லை. அதற்கு மேலே அதை செய்வதற்கான தகுதியும் அவருக்கு கிடையாது, பரவியாக இருக்கிறார். அதுக்கு மேல 3வது ஒரு தோஷம் உள்ளதாம், அக்ரியஹதம். ஜட்டாயுவை கொன்றது பிராமணனான ராவணன், புலஸ்தியனுடைய மகன் என்பதனாலே பிராமணனோ இல்லையோ, பிராமணன் கையாலே கொல்லப்பட்டால் அது ஒரு பாபத்தை கொடுக்குமா. அந்த பாபம் மோட்ச அடைய விடாமல் தடுக்கும்னு சொல்லுவார்கள். எந்த ஒரு பாபமாக இருந்தாலும் நமக்கு வரவேண்டிய ஒரு செல்வத்தையோ ஏதோ ஒரு பயனையோ தடுத்து விடுமோ இல்லையோ, அதை போல ராவணனால் அவன் கையால் கொல்லப்பட்டத ஒரு பாபம் இருக்கே,
அது ஜட்டாயுவையும் மோட்சமடையாமல் தடுத்திருக்க வேண்டும். ஆனா அதையும் மீறி ராமன் மோட்சம் அளித்தார். அது எப்படி? அறியாமையோடு சீதை எங்க இருக்கிறாமல் தெரியாதவர் எப்படி திடீர்னு ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தார் என்றால், தன்னுடைய சர்வேஸ்வரன் என்கிற உண்மையான தன்மை இருக்கே, பரமாத்மா மனிதனாக வந்து பிறந்திருக்கிறார், மனிதனாகவே நடந்து கொண்டிருந்தார். ஆனா திடீரென்று ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளிக்கும் போது அவரால் தன்னுடைய பரமாத்மாவான தன்மையை மறைக்க முடியவில்லை. அவன் செய்த தியாகத்தை பார்த்தவுடனே மோட்சத்தை வழங்கிவிட்டார். அப்ப ஜட்டாயு இந்த உடலை சரியாக பயன்படுத்தினார்னு பார்த்தோம். அதற்கு மேலே பிள்ளை உலகாரியன் என்கிற ஆச்சாரியர் மேலும் 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். அவை இரண்டும் என்னன்னு பார்க்கலாம். அவர் சொல்லுவது மூன்றாவது, லக்ஷ்மணன் ஜட்டாயு 2 பேரை பத்தி பார்த்தோம். மூன்றாவதாக கிருஷ்ணாவதாரத்தின் போது சிந்தையந்தி என்று ஒரு பெண் இருந்தாளாம். கோபிகை பெண் ஒருத்தி, இடைச்சி, நானும் கோகுலத்திலே வாழக்கூடியவள். அவள் பகவானை நினைத்து கொண்டே மோட்சம் அடைந்தாளாம். எப்படி இந்த உடல் பிரிய வேண்டும் என்பதில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நன்னா இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று ஒரு நாள் அப்படியே தூக்கத்தில் பகவான் என்னை அழைத்து சென்று விட வேண்டும், யாருக்கும் துன்பம் கொடுக்கூடாது. எனக்கும் ஏதோ வியாதிகள் வந்து 4 வருஷம் 10 வருஷம் அதோடு துன்பமும் படக்கூடாது, இருந்துட்டே இருக்கணும், நடமாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படியே வைகுந்தத்தை அடைந்து விட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆசைப்படுவோமோ இல்லையோ. அதை போலவே ஒரு பெண்ணுக்கு நடந்தது. எப்படி ஒருவன் பகவானை அடைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பெண்ணை பத்தி சொல்றார். உடல் இருக்கும் போது எப்படி தொண்டு செய்ய வேண்டும் லக்ஷ்மணன் காட்டினார். உடலை தியாகம் செய்தாலும் எப்படி தொண்டு செய்யலாம் ஜட்டாயு காட்டினார். உடலை விடுவதற்கான அழகான முறை ஏது, நல்ல மரணம்னு சொன்னால் அது ஏதுன்னு சிந்தனையினுடைய கதையை பார்த்து கேட்கலாமா. கண்ணன் தான் புல்லாங்குழலை வாசிப்பார். மாடுகளை மேய்த்து கொண்டு பிருந்தாவனத்துக்கு போவாராம். போய்விட்டு அங்க மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்குமோ இல்லையோ, எத்தனை லட்சக்கணக்கான மாடுகள் இருந்திருக்கும். கற்று கறவை கணங்கள் பல என்று ஆண்டாள் திருப்பாவையிலே கூறுகிறார். கணங்கள் கூட்டங்கள், கணங்கள் பல, எத்தனை கூட்டம்னு எண்ண முடியாது. மாடுகளை ஒவ்வொன்னா எண்ண முடியாது என்பதோடு மட்டும் அல்ல, கூட்டம் கூட்டமாக கூட எத்தனை மாடுகள்னு எண்ணிவிட முடியாதாம். அத்தனை மாடுகளையும் எப்படி கண்ணன் மறுபடியும் சேர்க்க முடியும்? காலை கோகுலத்திலிருந்து மாடுகளை ஓட்டிக்கொண்டு பிருந்தாவனத்துக்கு செல்ல வேண்டும், மாலையானா பிருந்தாவனத்திலிருந்து திரும்ப கோகுலத்துக்கு அழைத்து வர வேண்டும். எப்படி மாடுகளை எல்லாம் அழைப்பதென்றால், கண்ணன் ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டு தன்னுடைய புல்லாங்குழலை வாசிக்க துவங்குவாராம். அந்த இசைக்கு மயங்கி ஆங்காங்கு மேய்ந்து கொண்டிருக்கிற மாடுகள் எல்லாம் கண்ணனை சுத்தி வந்து நின்று கொண்டு விடுவாம். அப்படியே வாசித்து கொண்டே திரும்ப கோகுலத்துக்கு வந்தால் அந்த இசையை கேட்டு மயங்கியே மாடுகள் எல்லாம் பின்னால் வந்து விடுமா. அப்படி மாடுகளுடைய மனதை கூட உருக்கக்கூடிய இசை கண்ணனுடைய இசை. வேணுக்கொண பிரணயினி தொய் லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததா வனபுவ கலு கீதிருஷஸ்தே துவத் கீத சக்து சிகதாசு வசுந்தராசு என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். ஆச்சரியப்பட்டு பாடுறார். உன்னுடைய புல்லாங்குழல் இசை கேட்கும் போது கற்கள் எல்லாம் பூமியில் இருக்கும் இல்லையோ, அந்த கற்கள் எல்லாம் கூட உருகத் தொடங்கி விடுமா. அப்ப அறிவற்ற கல் கூட பகவானுடைய கீதத்தை கேட்டு உருகும் என்றால், அப்ப அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகள் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கும், எப்படி ஆனந்தமா பகவானுடைய இசையை கேட்டு இன்பப்பட்டிருப்பார்கள். இதை துன்பம் என்று சொல்லலாம், இன்பம் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட இசையை கேட்டவுடனே அது மனதை எப்படியோ பாடுபடுத்துமோ இல்லையோ, அப்ப துன்பம்னு சொல்லலாம். பகவானை சேவிக்கிறோம், பகவானை சேவிப்பது இன்பமா துன்பமானு கேட்டால், அழகாக அவர் இருப்பதை பார்க்கும் போது இன்பம்தான் ஏற்படும். ஐயோ இந்த சேவை முடிய போகிறதேன்னு தோணும் போது துன்பமும் ஏற்படும் இல்லையோ. அதை போல பகவானுடைய திருமேனியோ பகவானுடைய கீதமோ அப்படிப்பட்டது. ஒரே சமயத்தில் நமக்கு இன்பத்தையும் அளிக்கும் துன்பத்தையும் அளிக்கும். அதை போல பகவான் ஒரு நாள் தானும் வேணுகானம் பண்ண தொடங்குகிறார். அவர் வேணுகானம் கோகுலம் முழுக்க கேட்கிறது. அப்ப சிந்தையந்தி என்று ஒரு பெண், அவள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாள். கண்ணனுடைய வேணுகானம் கேட்க துவங்கின உடனே அவனை போய் தரிசிக்க வேண்டும். இதை போல தொலைவிலே இருந்து கொண்டு கேட்கக்கூடாது. கண்ணன் முன்னால் போய் நின்று கொண்டு அவர் எப்படி கையை வச்சிருக்கார், எப்படி வாயால மெதுவா அந்த புல்லாங்குழலிலே ஊதுகிறார், விரல்கள் எல்லாம் எப்படி அசைகின்றன, எப்படி நிறைய பாவனங்களை எல்லாம் பண்ணுவாளாம். இப்படி கண்ணால புருவத்தை நெரிப்பது, சிரிப்பது, அதோட ஊதுவது, கண்ணனுடைய முகத்தினுடைய ஒவ்வொரு சிறு சிறு அசைவையும் சேவிக்க வேண்டும் என்று ஆசை சிந்தையந்திக்கு. உடனே வீட்டை விட்டு ஓடி வெளியில போக பார்த்தா வாசலிலே தாய் தந்தையர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை மீறிக்கொண்டு கண்ணனை பார்க்க போகிறேன்
என்று சொல்லிவிட்டு போக முடியுமா? காதலை பார்க்க போறேன்னு நேர சொல்லிவிட்டு காதலிலே வீட்டிலிருந்து புறப்பட்டு போனால் தடுத்து விடுவார்கள். அப்ப அவர்களை மீறி போக முடியவில்லை சிந்தையந்திக்கு. தயங்கி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே நின்று விட்டாள். ஆனா கண்ணனுடைய வேணுகானம் காதிலே விழுகிறது. அப்ப ஒரே சமயத்தில் அவளுக்கு எல்லையற்ற ஆனந்தம், ஆனா ரொம்ப அதிகமான துன்பமும் இருந்தது. கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டதனாலே ஆனந்தம். அந்த இசையை கேட்டு கேட்டு சுகப்பட சுகப்பட அவளுடைய புண்ணியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தன. ஒரு அழகான தொடர்பு உண்டு. நாம உலகத்தில் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், சுகப்படுகிறோம் என்றால் அப்ப நாம என்றைக்கோ சேர்த்து வைத்த புண்ணியத்தினுடைய பயன்தானே இந்த சுகம். அப்ப இந்த சுகத்தை அனுபவித்தால் ஏதோ ஒரு புண்ணியம் மறைந்து போகிறது, அழிந்து போகிறதுன்னு அர்த்தம். அதே போல உலகத்தில் நாம் ஒரு துன்பத்தை அனுபவித்தால் ஏதோ ஒரு நாள் செய்த பாபம் கழிந்து போகிறது, இனிமே அந்த பாபம் நம்முடைய கணக்கிலே இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப இன்பப்படும் போது ஆனந்தமா இருக்கேன்னு நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா புண்ணிய கணக்கு குறைகிறதுன்னு நினைச்சா வருத்தமா இருக்கும். துன்பப்படும் போது துன்பம் என்பது ரொம்ப கடினமானது. ஆனா துன்பப்பட துன்பப்பட பாவ கணக்கு குறைகிறது என்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா துன்பமே இன்பமாக மாறிவிடும். அப்ப இன்பத்தையும் துன்பம்னு சொல்லலாம், துன்பத்தையும் இன்பம்னு சொல்லலாம். இப்ப சிந்தையந்திக்கு இன்பம் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்க முடிந்ததே என்கிற ஆனந்தம். ஆனா அதே சமயத்தில் அவரை நேர பார்க்க முடியவில்லையே, நேரிலே போய் சென்று அவரிடம் கேட்க முடியவில்லையேன்னு சிந்தையந்திக்கு வருத்தம். அந்த வருத்தத்தாலே பாபங்கள், அவ ஒரு 10,000 பாபங்கள் 10,000 புண்ணியங்கள் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். அவள் ஆனந்தப்பட ஆனந்தப்பட வேணுகானத்தை கேட்டு மகிழ மகிழ புண்ணிய கணக்கு சட 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 குறைஞ்சுட்டே வருது. கண்ணனை தரிசிக்க முடியலையே என்று துன்பப்பட துன்பப்பட பாப கணக்கு குறைந்து கொண்டே வந்தது. திடீரென்று 10 நிமிடங்களுக்குள்ளே பாபங்களும் பூஜ்யம், புண்ணியங்களும் சூன்யம், ரெண்டுமே ஒண்ணுமில்லாமல் போய்விட்டனவா? ரெண்டு கணக்குமே ஒண்ணுமில்லாமல் போனால் அதுக்கு மேல இந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் இருக்க முடியாது. அப்போதே சிந்தையந்திக்கு உயிர் பிரிந்தது. நேர அந்த ஆத்மா மோட்சத்தை அடைந்தாளாம். ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று உபனிஷத் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் இருக்கணும்னால் பாபமும் புண்ணியமும் இன்னும் கணக்கு மீதம் இருந்தால்தான் உலகத்துல ஒருவர் இருக்க முடியும். எனக்கு பாப புண்ணியங்கள் எல்லாம் கழிந்து விட்டன, ஆனா ஏதோ அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன்னு ஒருவர் இருக்கவே முடியாது. முக்தி என்பது பாப புண்ணியம் கழிந்து விட்டால் எல்லாமே ரெண்டுமே ஜீரோ ஆகணும். பாபங்களும் புண்ணியங்களும் சமமாக ஆனால் போராது. என்கிட்ட 20,000 பாபங்களும் 10,000 புண்ணியங்களும் இருந்தன. பாபங்களை குறைச்சதே 10,000 ஆக்கிட்டேன். இப்ப புண்ணியமும் 10,000 பாபமும் 10,000, அதனால மோட்சம் கிடைக்குமானா? கிடைக்காது. புண்ணியமும் ஜீரோவுக்கு வரணும், பாபங்களும் பூஜ்யத்துக்கு வரணும். ரெண்டுமே ஒண்ணுமில்லாமல் ஆனால்தான் மோட்சத்தை அடைய முடியும். சிந்தையந்திக்கு அந்த 5 நிமிடங்களுக்குள்ளே வேணுகானத்தை கேட்டு ஆனந்தப்பட்டபடியால் புண்ணியங்கள் ஒண்ணுமில்லாமல் போயின. பகவானை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டபடியால் பாபக்கணக்கும் ஒன்றுமில்லாமல் ஆயிற்று. அதே க்ஷணத்தில் உயிரை விட்டு உடலை விட்டு மோட்சமடைந்தாள் என்று பாகவத புராணத்திலே சுகர் தெரிவிக்கிறார். அப்ப எப்படி பகவானை அனுபவித்துக் கொண்டே மோட்சம் அடையலாம், இந்த உடலை பகவத் அனுபவத்திலே பயன்படுத்தி நல்ல முறையில் எப்படி தியாகம் செய்யலாம் என்பதை சிந்தையந்தி காட்டினாள். இது 3வது எடுத்துக்காட்டு. இதற்கு மேல 4வது சொல்லுகிறார். இதோ சமீபத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சுவாமி ராமானுஜர் இருந்த காலத்தை ஒட்டி பிள்ளை திருநறையூர் அரையர் என்று ஒரு சுவாமி இருந்தார். அரையர்னு சொன்னா பகவானுக்கு முன்னால் கையிலே தாளம் வைத்துக்கொண்டு ஆழ்வாருடைய பாசுரங்களை பாடுவார்கள். அந்த அரையர் சுவாமி ஒருவர் பகவானை தரிசிப்பதற்காக ஒரு நாள் கோவிலுக்கு போனார். போய் பார்த்தால் ஏதோ விபரீதம், பகவானுடைய திருமேனியிலே தீப்பிடித்து கொண்டு விட்டது. உடனே பார்த்தவர் பதைத்து போய் எப்படியான அந்த உருவம் பகவானுடைய திருமேனியை ரட்சிக்க வேண்டும் அவருக்கு எண்ணம். தான் ஓடி போய் அந்த விக்கிரகத்தை அணைத்து கொண்டாராம். அந்த நெருப்பில தன்னுடைய உடல் எரிந்து போனாலும் பரவாயில்லை, இதான புண்ணு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பகவானுடைய திருமேனியிலே புண்ணை ஆற்றிவிட வேண்டும். அதற்கு என்ன, துணியை சுத்தி தரையில உருட்டி விடவா முடியும்? பகவானுடைய திருமேனி, அந்த திருமேனியை ரட்சிப்பதற்காக இவர் ஓடி போய் அதை தழுவி கொண்டாராம். இவர் போய் இவருக்கும் நெருப்பு பிடித்து கொண்டது உடலிலே. இவரை பார்த்து விட்டு இவருடைய மனைவி அவள் ஓடிக்கொண்டு அவளும் அணைத்து கொண்டாள் இவரை ரட்சிப்பதற்காக. இவர்களுடைய பிள்ளைகள் அவர்களும் இவர்களை அணைத்து கொண்டார்கள். பகவானுடைய திருமேனியை ரட்சிப்பதற்காக குடும்பமாக பிள்ளை திருநறையூர் அரையர், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் உயிரவிட்டு அந்த பகவானுடைய திருமேனியை ரட்சித்து கொடுத்தார்களாம். அப்படி பகவானிடத்திலே பரிவோடு இந்த உடலை துச்சமாக நினைத்து இது போனாலும் பரவாயில்லை, பகவானுடைய கைங்கரியத்திலே இது போகிறது என்று நினைத்தாராம்.
இப்ப நாம் அந்த நிலைக்கு போக வேண்டும் அடியேன் சொல்லவில்லை. நாம ஜட்டாயுவை போலே சீதையை ரட்சிப்பதற்காக உயிரை கொடுக்க போகிறோமா? அல்லது சிந்தையந்தியினுடைய நிலை கண்டிப்பா வரலாம். லக்ஷ்மணனை போல் உயிர் இருக்கும் போது கைங்கரியம் செய்ய வேண்டும். கடைசி காலத்தில் பகவானையே நினைத்து கொண்டு ஒருபுறம் ஆனந்தம் பகவானுடைய சிந்தனையாலே, ஒருபுறம் துக்கம் இன்னும் அவரை அடையவில்லையே என்கிற வருத்தம், இது ரெண்டும் இருந்து கொண்டே இருந்தால் கடைசியில் ஆனந்தமாக உயிரை விட்டு மோட்சத்தை அடைந்து விடலாம். இது ரெண்டு நாம கடைபிடிக்க கூடியது. மற்ற இருவரும் ஜட்டாயு உயிரை கொடுத்து சீதையை ரட்சிக்க பார்த்தார். பிள்ளை திருநறையூரையர் உயிரை கொடுத்து பகவானை ரட்சித்தே விட்டார். அவர்கள் இருவரும் கொஞ்சம் அதிகமான நிலைன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்மளால முடியுமா, நமக்கு இயலுமா? வரணும். இயலுமான சந்தேகப்படுவதற்காக வரவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் பகவானை ரட்சிப்பதற்காக உயிரை கொடுப்பவர்கள் இன்னைக்கு மட்டும் உலகத்துல இல்லையான்னு நமக்கு என்னமோ சமயம் அப்ப என்ன உயிரை கொடுக்க சொல்றீரான்னு தோணும். அது இன்னொருவர் சொல்லி ஒருவருக்கு வரக்கூடிய பாவமே கிடையாது. பகவானிடத்தில் இருக்கிற பரிவினுடைய உயர்ந்த நிலை என்பது அவனை ரட்சிப்பதற்காக உயிரையும் அளிப்பது என்பது. அந்த நிலையிலும் பெரியோர்கள் இருந்துள்ளார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாம் போவதற்கு இன்னும் வெகு தூரம் இருக்குன்னு தெரியுமோ இல்லையோ? நானே பெரிய பக்தன், இதுக்கு மேல நான் வளருவதற்கு இடமே இல்லைன்னு நமக்கு தோன்றும். ஆனா பக்தர்கள் பகவானுடைய அது விபவமாக ராமன் பிறந்த போது சீதைக்காக ஜட்டாயு உயிர் கொடுத்தார். ஒரு விக்கிரகம், விக்கிரகம் தானே, போனா மற்றொன்று பண்ணி கொள்ளலாமேன்னு நமக்கு தோணும். ஐயோ, இந்த விக்கிரகத்தை இழந்தால் எப்பேற்பட்ட இழப்பு என்று திருநறையூர் அரையருக்கு தோன்றியது. அதனால உயிரை கொடுத்து பகவானை ரட்சித்தார்கள். இப்படி இந்த உடலை பகவான் கொடுத்தபடியால் அவனுடைய தொண்டுக்காக, அவனுடைய ரட்சணத்துக்காக இந்த உயிரையே கொடுக்கலாம் என்று எத்தனையோ பேர் நமக்கும் காட்டி போந்தார்கள். அவர்கள் வழியில் நாமும் பகவான் திருவேங்கடமுடையானுக்கு வாழும்போது தொடர்ந்து கைங்கரியங்களை செய்ய வேண்டும். வாழ்க்கை முடிந்த பிறகும் வைகுந்தத்தை அடைந்து அங்கு போய் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।